செம்ம growth. ஆனால் மாறுது. ஏன் ஏதாவது ஆஃபர் கொடுத்துருக்காங்களா, ஒரு கார் வாங்கினா ஒரு கார் ஃப்ரீன்னு? நார்த் இந்தியர்களின் கனவு கண்ணன் தார் வந்துட்டாரு. ஏதாவது ஒரு பிராண்டை போட்டு நிஜமாவே வேலிடான ரீசனுக்கு அடிச்சோன்னா வளர்ந்துருவோம். 2 லட்சம் இன்ஜின்ஸ் வந்து நம்ம ஃபோர்ஸ் மோட்டார் வந்து இது வரைக்கும் மெர்சிடிஸுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்களாம். ரோடே நல்லா இல்லையா, இல்லை டெஸ்லா எடுத்துன்னு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், நடக்கிறதுக்கே வழி இல்லையா. நம்ம ஊர் வண்டி வந்து எக்ஸல் மாற்றி வந்துருச்சு. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இந்த ஆட்டோ நியூஸை பொறுத்த வரைக்கும் ஆட்டோன்னு நாங்கள் ஆட்டி பார்த்தாலும் எதுவும் மாறின மாதிரியே இல்லை. போன தடவை என்ன பார்த்தோமோ அப்படியே இருக்கு. ஏதாவது மாறுமாயா? என்னோட ஃபேவரட் பிராண்டான மாருதி சுசுகி தான் இந்த தடவையும் டாமினேட்டு. இனிமேல் அவர் தாங்க டாமினேட்டுங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம். ஆமாம், எதனால இவ்வளோ பெரிய லீப் திடீர்னு? புது மாடலா, அதாவது இல்லாட்டி இந்த E85 பெட்ரோல் வருதுன்றாங்க, அதனால குறைஞ்சிருக்கணும்னு பார்த்தா சேல்ஸ் கூடிக்கிட்டே போகுது. ஸோ இப்போ மே டேட்டா ப்ரோ, ஏப்ரலில் நம்ம பார்த்துருப்போம் எவ்வளோ இருந்துச்சு. இப்போ பாருங்க, 1,90,000 மாருதி சுசுகி மே 2026 சேல்ஸ் மட்டும் 1,90,000. ஈரானியர் குரோத்தில் பாருங்களேன். ஏப்ரல்லேருந்து அவன் க்ரோ ஆயிருக்கான் ப்ரோ. ஏப்ரலில் 1,87,000. அதுலேருந்து இன்னொரு இன்னமும் கூட 1,90,000. அடுத்து 2 லட்சம் தான் என் டார்கெட்னு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். செம்ம குரோத். ஆனால் மாறுது. ஏன் ஏதாவது ஆஃபர் கொடுத்துருக்காங்களா, ஒரு கார் வாங்கினா ஒரு கார் ஃப்ரீன்னு? அவன் ஆஃபரே கொடுக்க மாட்டான் ப்ரோ. அவன்கிட்ட வந்து ஆனால் எல்லாம் விற்றுக்கிட்டு இருக்கு. இத்தனைக்கும் கலாய்ப்பாங்க, பார்த்துருக்கேன் ட்விட்டரில். மாருதியா ஏதாவது லைட்டாக ஒரு சைக்கிள் இடிச்சிச்சுன்னா உடஞ்சிருண்டாது அப்படின்னு. ஆனால் இப்போ இருக்கிற கார்ஸ் எல்லாமே அந்த எப்படின்னா அந்த பலேனோ, இப்போ லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் வந்துச்சு ப்ரோ, அந்த கார் வந்ததுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அது எப்படின்னா வெளியான இன்னமும் ஷீட் மெட்டல் வந்து அமுக்குன்னா அமுகுது, ஆனால் உள்ளக்க வந்து 5 ஸ்டார் ரேட் 4 ஸ்டார் ரேட்டடுக்கு ஈக்குவலண்ட்டாக கொண்டு போயிட்டாங்க. எப்படி 1 ஸ்டார் இருந்த இடத்துல இப்போ 3 ஸ்டாருங்க போச்சு, 3 ஸ்டார் இருந்த இடத்துல இப்போ 4 ஸ்டார் 5 ஸ்டார் அளவுக்கு போயிருச்சு. ஃப்ராங்க்ஸு எல்லாமே கொஞ்சம் நல்ல ரேட்டிங்ஸ் வாங்கி கொடுத்துருச்சு. ஸோ ட்ரஸ்ட்டுங்கிறது கொஞ்சம் பில்ட் ஆயிருச்சு மாருதி சுசுகி மேலே அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனாலேயே இவ்வளோ லீப் அவங்களுக்கு. டாட்டா பாருங்கள், 59,900 காரு. போன தடவை 59,000 காரு மெயின்டைன் பண்ணிட்டாங்க ப்ரோ. 2 தடவையா டாட்டாக்கு வந்து செம குரோத். மஹேந்திரா போன தடவையோட இப்போ கம்மியாக இருக்கும். ஆமாம், மஹேந்திரா வந்து போன தடவை 56 ஏறி இருக்காங்க, வந்து 58,000. அவங்களும் ஏற. அதாவது இந்த டாட்டா மஹேந்திரா வந்து நெக் டு நெக்கில் இருக்காங்க ப்ரோ. இப்படி இருக்காங்க, இப்படியா நானா நீயாங்கிற மாதிரி. 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே பொசிஷனே நம்ம பேசலாம், அந்த அளவுக்கு 2 பேரும் வந்துட்டாங்க. ஏன்னா இன்னுமே மஹேந்திரா வந்து பெரிய பெரிய கார் வச்சே இந்த நம்பரு. மற்ற எல்லா பிராண்ட்லேயும் ஹேட்ச்பேக்கு, மிட் செக்மெண்ட்டு, அப்புறமா வந்துட்டு சப் 4 மீட்ரு, அப்புறம் அபவ் 4 மீட்டர்னு செக்மெண்ட் வச்சுருக்காங்க. இல்லை, நான் வடக்கில் ஒன்று பார்த்தேன், ஒரு வீடியோ டெல்லியில். தார் வந்ததுன்னா அலர்ட் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு பஸர் ஒன்று பண்ணி வச்சுருந்தாங்க. தார் வந்ததுன்னா பிபின்னு அது அடிக்கும், எல்லோரும் ஒரு ஓட்டு ஓடி போயிடுவாங்க எல்லோரும். அதாவது மாடிஃபிகேஷன் ஓவராக தான் பண்ணுறானுங்க நம்ம ஆளுங்க. நம்ம ஊரை விட நார்த்தில் ஓவர் ஜாஸ்தி, உங்களுக்கே தெரியும். ஏதோ ஒரு லைட்டு போட்டு கண்ணெலாம் கவிஞ்சு போன மாதிரி ஒரு லைட்டு போட்டு எல்லா கலர் லைட்டும் வச்சிடுறாங்க. இப்போல்லாம் அந்த ஆஃபீஸர்ஸ் மாதிரி லைட்டை எல்லா கார்லேயும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஊர்லேயே எப்படின்னா அப்போ அங்கே எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்புறம் வந்து நம்ம ஹூண்டாய் 47,837 காரு. போன தடவை 51,000 இப்போ குறைஞ்சிருக்காங்க. ஆனால் இதில் ஹைலைட் என்னன்னு பாருங்களேன், டொயோட்டா 5வது இடம். நைஸாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம 1 வருஷம் 1.5 வருஷம் முன்னாடி பேசியிருப்போம்ல ப்ரோ, கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிட்டு வந்து அந்த நம்பரை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யார் வந்தாலும் என் நம்பர் எனக்குடா. முன்ன கூட ப்ரோ இந்த டீ போர்டு வந்து டொயோட்டாவில் 8 இயர்ஸ் ஓடும். இப்போ ஆனால் டொயோட்டாவில் அது கூட இப்போ ஓடுற மாதிரி தெரியலையே, இருந்தாலும் எப்படி நம்பர் மெயின்டைன் பண்ணுறான். இனோவா, ஹைக்ராஸு, இனோவா அது விற்கிறத விட இந்த ரீபேட்சில் வந்து சில மாருதியிலேருந்து கார்ஸ் இங்கே கிளான்ஸா, அப்புறம் வந்து ரூமியான், அதாவது எர்டிகா தான் இங்கே வந்திருக்கு. அந்த கார்ஸ் எல்லாமே அவங்களுக்கு சேல்ஸு இந்த கவுண்ட்டை ஜாஸ்தி கொடுக்குது. அவங்க கார்ஸ் வந்து அவங்களோட ஓன் இதுக்கு பிராண்டாகவும், இவங்களோட கார்ஸ் வந்து சேல்ஸு அவங்க சஸ்டெயின் பண்ணி மார்க்கெட்டை கொண்டு போகிறதுக்கான ஒரு இதாகவும் கம்பெனியில் அழகாக போய்கிட்டு இருக்காங்க. ஸோ டொயோட்டா வந்து கிளவர் என்னை பொறுத்த வரைக்கும். அது வந்து ஸ்டில் கோயிங். ஸோ மற்ற பிராண்ட் எதையும் நம்ம பார்த்தா ஸ்டில் அதெல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த பிராண்டில் என்னென்ன காரு மாடல் வந்து எவ்வளோ விற்றுருக்குங்கிற லிஸ்ட்டு வந்து நம்ம ஆட்டோ பண்டிட் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த நம்பரை வந்து நம்ம இங்கே பார்த்துடலாம் ப்ரோ. ஃபஸ்ட்டு பிளேஸ் டிசையர், மாருதி சுசுகி டிசையர் 24,546 கார். போன தடவை வந்து இதே டைமு 18,884 காரு. இந்த வருஷம் வந்து இவ்வளோ கார் அதிகமாக விற்றுருக்கு. கரெக்டு. என்ன ப்ரோ இது % growth அந்த மாடலில் மட்டும்.
எஸ்யூவியில் 52%. அது ஃப்ராங்க்ஸு. அதாவது அந்த பலேனோவோட பேஸாக வச்சுக்கிட்டு ஃப்ராங்க்ஸில் ஒரு மாடல் வந்துச்சுல ப்ரோ, கிராஸ் ஓவர் எஸ்யூவின்னு சொல்லுவாங்க. அந்த காரு வந்து செகண்ட் பொசிஷனாக பிடிச்சிருக்கு. 20,686 யூனிட்ஸு மாருதி. மூணாவது மாருதி தான் எர்டிகா 20,350. மொதல் 3 பொசிஷன் ஆட்ட முடியாது அசைக்க முடியாது மாருதி சுசுகி. அப்புறம் வரான் டாட்டாவில் பஞ்சு. அப்புறமா தான் டாட்டா, நாங்களும் வருவோம்ல, டாட்டா பஞ்ச் அண்ட் டாட்டா நெக்ஸான். ஏன்னா நெக்ஸான் பஞ்ச் வந்து டாட்டாவை காப்பாற்றிக்கிட்டு இருக்க 2 மாடல்ஸு. ஸோ அதில் வந்து இந்த நம்பர்ஸ் வந்து எக்ஸ்பெக்டட் தான். ஸோ 20,000 19,000ங்கிறது அதுலேயுமே அவங்களுக்கு வந்து பஞ்சு ஒரு ஸ்போர்ட் யூட்டிலிட்டி வெஹிக்கிளா? அதாவது எல்லாமே எஸ்யூவிங்கிற பேரில் இருக்கிற எஸ்யூவிஸ். அதாவது நம்ம ஒரிஜினல் ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள் நம்ம பார்க்கக்கூடாது. இல்லை குட்டி சைஸ், அதாவது ஹேட்ச்பேக்கு தான். ஆனால் நாங்கள் ஹேட்ச்பேக்கை அந்த மாதிரி செஞ்சுருக்கோம். சரி, ஓகே. அதே ஃப்ரண்ட் வீல் டிரைவ் தான், எதுவும் மாற. தாரு, அப்புறம் வந்து நம்ம ஸ்கார்பியோ, பொலேரோ, இதெல்லாம் ஒரிஜினல் எஸ்யூவிஸ் லேடர் ஆன் ஃப்ரேமில் வச்சு பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் மூலக்காக்கு தான். ஆனால் எஸ்யூவிங்கிற பேரில் வந்து இப்போ அதை வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பண்ணால் நல்லா இருக்குல்ல. ஆமாம், அதனால நாங்கள் அது எஸ்யூவி நாங்கள் சொல்லுவோம். அதனால் நீங்கள் கண்டுக்கூடாது. என்ஜாய். ஆமாம். அடுத்து பலேனோ ஹேட்ச்பேக்கில் வந்துருச்சு. வேகனாரு அது வந்து என்ன சொல்ல, டால் பாய் கான்செப்ட், அதுவும் ஹேட்ச்பேக் தான். ஸ்விஃப்ட்டு அதுவும் ஹேட்ச்பேக் தான். அதில் 18 ஸ்விஃப்டா ப்ரோ. என் ஃப்ரெண்டு பழைய கொலிக்கு வந்து ஃபோன் பண்ணி கார் வாங்கணுன்னாரு. பலேனோ ஸ்விஃப்ட்டு 2, அப்புறம் ஆல்ட்ராஸ் நான் வேணான்ட்டேன். சர்வீஸ் பிரச்சனை வரும், வேணுமான்னு கேட்டேன், வேணான்ட்டார். அப்போ அங்கே போகாதீங்க, இந்த காரெல்லாம் பாருங்கன்னு சொன்னேன். அவர் பார்த்துட்டு வந்துட்டு பலேனோ ஸ்விஃப்ட் 2 தான் ஃபைனல் பண்ணியிருக்கேன்னாரு. உங்களுக்கு 2ல் எது பிடிச்சிருக்கோ நீங்கள் கண்ணை மூட்டிட்டு எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ரிலையபிள் மைலேஜ் தானே வேணும் அப்படின்னு. அவர் வந்து 2மே ஆஸ்ட்ரேஷனில் இருக்குன்னு கடைசியில் செக் பண்ணிவிட்டு, எனக்கு பலேனோவோட ஸ்விஃப்ட் காம்பேக்டாக இருக்குது, எனக்கு ஈஸியாக ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது, நான் அதே எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டார். இத்தனைக்கும் அதை இன்ஜினெல்லாம் மாற்றிட்டாங்க. பலேனோவில் தான் ஃபோர் சிலிண்டர் இன்ஜின் இதெல்லாம் போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் எனக்கு ஸ்விஃப்ட் தான் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா, அவங்கவுங்களுக்கு எந்த கார் எப்படி மொபைல் ஃபோன் மாதிரி சூட் ஆகுதுன்னு அவங்க போதையா அப்படின்ட்டாரு. ஆமாம், ஸ்விஃப்ட் ரொம்ப பிடிச்சிருக்குன்றார் அவர் ஓட்டுறதுக்கு அவருக்கு. ஸோ அந்த மாதிரி நமக்கு பிடிச்ச காரை வாங்கிட்டா நம்ம செட்டிலுங்க, யாரை பற்றியும் கவலைப்பட வேணாம். யார் என்ன சொன்னாலும் சரி, அவங்களுக்கு அந்த கார் பிடிச்சிருக்கா பிடிக்கட்டும், நமக்கு இந்த கார் பிடிச்சிருக்கு நம்ம வாங்குவோம், அவ்வளோதான். ஸ்கார்பியோ இப்போதான் ப்ரோ ரியல் எஸ்யூவி வருது. ஸ்கார்பியோ 15,774 ஸ்கார்பியோ. அதோட ப்ரைஸ் எங்கே இருக்குது? ஸ்டார்டிங்கே 13 லட்சம் சொச்சோன்னு நினைக்கிறேன், ஸ்டார்டிங் மாடலு. அந்த காரு 15,000 விற்கிறது தான் இப்போ பெரிய விஷயம். மேலே இருக்கிறது எல்லாமே எஸ்யூவிங்கிற பேரில் இருக்கிற எஸ்யூவி. ஆனால் ரியல் எஸ்யூவி ஸ்கார்பியோ தான், லேடர் ஆன் ஃப்ரேமில். அதில் இருக்கிற 2 லிட்ரு 2.2 லிட்ரு, பெட்ரோலில் 2 லிட்ரு வரும், டீசலில் 2.2 லிட்ரு. அந்த கான்ஃபிகரேஷனுக்குலாம் அந்த ப்ரைஸ் ஸ்பெக்குங்கிறது வேறு லெவல். இப்போ அவன் பக்கத்துலேயே வந்து ஹுண்டாயோட கிரெட்டா இருக்கா? கரெக்டாக எஸ்யூவி. நம்ம எஸ்யூவினே பேசலாங்க, நம்ம அதுக்கு அந்த டாப்பிக்குள்ளே போக வேண்டாம், அது நம்ம இன்னொரு நாள் பேசலாம். அதோட இன்டீரியர் இதெல்லாம் பற்றி, இன்டர்னல் காம்பனன்ஸை பற்றி. இது வந்து இன்னும் இதை வித்துட்டு இருக்கீங்களா? ஈக்கோ ப்ரோ, எக்கோ என்ன நினச்சிட்டிங்க, மாருதியோட எல்லாத்துலேயும் செக்மெண்ட்லேயும் கால வைப்பார். ஒரு ஆம்புலன்ஸ் லோ பட்ஜெட்டில் வாங்கணுமா, நம்ம ஈக்கோ தான் வந்து நிற்பார். கடைக்கு பொருளாக எடுத்துகிட்டு போகணுமா, நம்ம ஈக்கோ தான் வந்து நிற்பார். ஸ்கூல் பசங்களை கூட்டிகிட்டு போகணுமா, வேனில் ஏற்றி ஈக்கோ தான் வந்து நிற்பார். ஃபேமிலியாக வீட்டில் 10 பேர் 12 பேர் இருக்கும், ஏறி ஒன்றா போகணுமா, ஈக்கோ வந்து நிற்பார். ஆமாம், இது என்ன பட்ஜெட்டில் வேணுமா, மல்டி யூட்டிலிட்டியா? அதாவது அது எம்பிவி தான், அதை வந்து எம்யூவின்னு சொல்கிறாங்க. அதாவது வீட்டுக்கும் கடைகளுக்கும் சேர்த்து யூஸ் பண்ணுற மாதிரி வெஹிக்கிளை வந்து எம்யூவின்னு சொல்லுவாங்க. எம்பிவினா மல்டி, அந்த இது நம்ம எர்டிகா இதெல்லாம் எம்பிவியில் வரும், நம்ம எல்லோரும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி. நம்ம இனோவா எம்பிவி தான், மரோசோ எம்பிவி தான். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எம்யூவிங்கிற வேர்ட்ஸ்லையும் சம்டைம்ஸ் வந்து அதை சொல்லுவாங்க. அதனால இங்கே அதை எம்யூவின்னு போட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அது எம்பிவினே நம்ம சொல்லிக்கலாம் ப்ரோ. ஓ, இது புது வண்டியா ப்ரோ? விக்டோரிஸ் லாஸ்ட் டைம் நம்ம சொல்லியிருந்தோம் ப்ரோ. சுசுக்கியில் வந்து அந்த விக்டோரிஸ் ஒரு மாடல் இறக்கியிருக்காங்க. இதோட சேல்ஸ் வந்து நம்ம அடுத்த 2-3 மாதங்களில் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும்னு அந்த இது வந்துருச்சு ப்ரோ. உள்ளே இறங்கி 10,000 டெலிவரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது வந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு. நார்த் இந்தியர்களின் கனவு கண்ணன் தார் வந்துட்டார். 10,000 வெஹிக்கிள்ஸ் எடுத்துருக்காங்க ப்ரோ. 10,787 வெஹிக்கிள் தார், பெரிய விஷயம். ஆமாம், ப்ரெஸ்ஸாவும் டீசன்ட் நம்பர் தான், வென்யூவும் டீசன்ட் நம்பர் தான். செல்டோஸு அந்த கிரெட்டாவோட கசின் தம்பி செல்டோஸு கியாவில் இருக்கார். அவர் வந்து 10,597 நம்பர், அதுவும் நல்ல நம்பர் தான் அவங்களுக்கு. ஆனால் மாதம் 10,000 15,000 20,000 25,000 எல்லாரும் வாங்கிட்டு தான். ஆமாம், அந்த காரோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 10.99 lakhs செல்டோஸ் வருது, ஸ்டார்டிங் வேரியண்ட்டு 1.5 NAக்கு. அதுக்கப்புறம் அதில் நீங்கள் ஸ்பெக்கு இதெல்லாம் ஆட் பண்ணி லாஸ்ட்டில் 23 25 லட்சம் வரைக்கும் இழுத்துட்டு போகலாம். அவ்வளோ வாய்ப்பு இருக்குது அதில். டீசல் போட்டு
ஆட்டோமேட்டிக் போட்டு எல்லாம் எப்படி இழுத்துட்டு போனோம்னா லாஸ்ட்டில் 25 வந்துடும். எல்லா டேக்ஸும் கட்டி 23 25 அந்த ரேஞ்ச் வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக 22க்கு மேலே தான். இப்போ இனோவா ஹைக்ராஸ் இனோவா, அதாவது எப்படி இனோவாவும் ஹைக்ராஸ் இனோவா ஹைக்ராஸும் சேர்ந்து சேல்ஸு 10,325 ரூபா, 25 நம்பரு. இதோட விலை என்ன ப்ரோ? இனோவா யோசிச்சு பாருங்க, 30 லட்ச ரூபாவில் போய் நிற்கிது. இப்போ இனோவா 30-35 லட்சத்துக்கு போயிடுச்சு. அப்பயும் அவ்வளோ பேர் வாங்குறாங்க. அப்பையும் 10,000. இதில் வந்து எப்படின்னா டேக்ஸியும் அடங்கும், கவர்மெண்ட் வெஹிக்கிளுக்கு அவங்க கொடுத்துருப்பாங்கல்ல அதுவும் அடங்கும், இந்த ப்ரைவேட் பையர்ஸ் இருக்காங்கல்ல அதுவும் அடங்கும் இனோவா ஹைக்ராஸுக்கு. அப்புறம் ஆல்டோ, அதாவது கார்னாலே ஆல்டோ தான் அப்படின்னு இருந்துச்சுல ஸ்டார்டிங்கில். மாருதி 800 ஆல்டோ அந்த ரேஞ்சு தான் ஸ்டார்டிங்கு. இப்போ அப்புறம் i10 வந்துச்சு அந்த மாதிரி. ஸோ அந்த கார் இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது. அதில் 8,887 கார் இன்னும் அரேனாவில் மாருதி அரேனாவில் விற்றுக்கிட்டு இருக்காங்க. சோனட்டு கியா அதுவும் இப்போ 9,707 நல்ல நம்பர்ஸ் தான். கிராண்ட் விட்டாரா 9,366. ஆனால் இதில் என்ன ஒரு ஹைட்னா, கிராண்ட் விட்டாரா 9,236. சொல்லப்போனால் கிராண்ட் விட்டாரா தான் பேஸ் பண்ண கார் தான் விக்டோரிஸ். மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம விக்டோரிஸ் நம்பர் பார்த்துருப்பேன் 10,853. இப்போ இவன் ஐடியாவை பாருங்களேன், கிராண்ட் விட்டாரா வந்து மாருதியோட ப்ரீமியம் நெக்ஸால தூக்கி வச்சிட்டான். அதே காரை விக்டோரிஸின் பேர் மாற்றி அரேனால தூக்கி வச்சிட்டான். ரெண்டும் ஒரே கார் தான் மெக்கானிக்கலாக. வெளியே இருக்க டிசைனு கொஞ்சம் டிங்கரிங் வேலை தான் வேறு, மற்றபடி ரெண்டு மெக்கானிக்கலாக உள்ள காம்பவுண்ட் எல்லாம் சேம் தான். இப்போ தனியாக விற்றப்ப 10,000 விற்றவன் இப்போ இதே கடையத்துக்கு அங்கே போட்டான், அங்கே ஒரு 10,000. எப்படி நம்புற? எடுத்து இதான் எப்படி 1,90,000 வந்ததுன்னா இப்படி தான் வந்தது. ஆனால் யோசிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அதே காரை அங்கே போட்டால் அந்த காரு விற்கிது. இதை தான் ப்ரோ சொன்னாங்க அன்றைக்கி, ரெட்மியை தூக்கி போகவா போடுறா விற்கும்னாங்க. அதான் அந்த பாவிகளா. அப்புறம் XUV 3XO மகேந்திராக்கு 9,338. உண்மையிலேயே அந்த ரேஞ்சில் 1.2 லிட்டர் டர்போ இன்ஜின் அதில் தான் இருக்குது. அது மாதிரி 1.5 டீசல் இன்ஜினும் அதில் தான் இருக்குது. பேஸ் வேரியண்ட்லேருந்து டர்போ கிடைக்கிறது அதில் தான் இருக்குது. ஆனால் இது டர்போ லாஸ்ட் டைமே சொல்லியிருப்போம், எல்லாருக்குமானது கிடையாது. யூசேஜை பொறுத்து நீங்கள் டர்போவா என்ன வாங்குறத சூஸ் பண்ணுங்கள். மாடலை மட்டும் வச்சு லுக்கை வச்சு மட்டும் ஒரு காரை சூஸ் பண்ணிடாதீங்க. டெஸ்ட் ட்ரைவ் போங்க, ஃபேமிலியை கூட்டிகிட்டு போங்க, அவங்களையும் பேக் சீட்டில் உட்கார வைங்க, நீங்களும் உட்காந்து பாருங்கள், ட்ரைவ் பண்ண சொல்லுங்கள். அது மாதிரி சும்மா இது போயிட்டு ரவுண்ட் அடிச்சு வந்துடலான்னு சொல்லுவாங்க. பெட்ரோல் கூட நம்ம 500 ரூபாய்க்கு போட்டுக்கலாம். கார் எடுத்துகிட்டு ஒரு 10 கிலோமீட்டராவது ஓட்டுங்க. இல்லைனா அவனை கார் எடுத்துகிட்டு உங்கள் ஏரியாவுக்கு வர சொல்லுங்கள் அடுத்த நாள். உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு தெரியும் எங்கே குண்டு குழி இருக்குது, எங்கே போனால் தட்டும் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த இடத்துலலாம் வண்டியை ஓட்டி பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். ஒரே காரை மட்டும் ஓட்டி பார்த்துட்டு அதே காரைன்னு முடிவு பண்ணாதீங்க. எல்லா காரையும் ஓட்டி பாருங்கள். அந்த செக்மெண்ட்டில் 10 லட்ச ரூபானா இப்போ 10 லட்ச ரூபாய்க்கு நான் SUV தான் வாங்குறேன், ஹேட்ச் பேக்கையும் ஓட்டி பாருங்கள். SUVங்கிற பேரில் எல்லாத்தையும் பார்த்துட்டு லாஸ்ட்டாக முடிவு பண்ணுங்கள். செடான் கூட ஓட்டி பாருங்கள், டிசைரை கூட ஓட்டி பாருங்கள், தப்பு இல்லை. எதுவும் இல்லையா, நடந்து பாருங்க, அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் நம்ம. அப்புறம் பொலேரோ, நம்ம போலீஸ்காரனால பொலேரோ தான், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்காரனால ஆமாம் பொலேரோ தான். என்ன ப்ரோ இது அந்த மாதிரி XUV 3XO 2 தடவை வந்திருக்கு. ஆமாம், XUV 3XO 2 தடவை வந்திருக்கு. தப்பாக போட்டிருக்கான்னு நினைக்கிறேன் ரிப்போர்ட்டில். ஓகே, XUV 3XO வந்து டிக்ளைன் ஆயிருக்குன்னு போட்டிருக்கான். அப்போனா மேலே இருக்கிற XUV 3XO வந்து ஓகே ப்ரோ. ஐ திங்க் இவன் என்ன போட்டிருக்கான்னா, ஐ திங்க் XUV 3XOட பழைய மாடலுக்கு கீழே போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். மேலே இருக்கிறது வந்து நியூன்னு போட்டிருக்கான் பாருங்களேன், XUV 3XO. ஆனால் இதில் ஏன் XUV 7XO வரலன்னு தெரில இந்த ஆட்டோ பண்டித்தோட லிஸ்ட்டில். நம்ம இதை வேணால் வேறு அதோட நம்பர்ஸ் வந்து 5,000 கீழே இருக்கலாம்ல. டாப் 25 மாடல்ஸ் தானே இங்கே இருக்குது. கரெக்டு, அதை வேணால் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். வேறு ஏதாவது ஒரு வெப்சைட்டில் போட்டிருப்பாங்க, ஏன் வரலைங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்களேன் ப்ரோ, ஓவராலாக இந்த டாப் 25 SUVஸில் சரி SUVனே வருது பாருங்க, 25 மாடலில் SUV மட்டுமே 18 மாடல். அது SUVன்னு சொன்னாலும் வாங்குறாங்களா? இல்லை உண்மையில அதுதான் நீங்கள் சொன்னதான் காரணம். இல்லை, கடந்த ஒரு 5 வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன், தடிக்கு விழுந்த SUV. என்னடா இது தொழில், இது பேர் நாட்டில் குண்டு சீக்கிறவன் அந்த மாதிரி தான். எந்த காரை பார்த்தாலும் SUVன்னு போட்டுறானுங்க. ஆமாம், பஞ்சு SUV தாங்க, ஃப்ரான்ஸு SUV தாங்க, நம்பணும் நம்ம, அப்படி தான் விற்போம் நாங்கள். ஹேட்ச்பேக்கு 4 இன்னும் MPV அழியாமல் இருக்குது. செடான்ஸு 1 இருக்குது, வேனு 1 இருக்குது. அந்த ஈக்கோ இதிலெலாம் வந்துடும். செடான்ஸில் வந்து நம்ம மாருதியில் வந்து டிசைரு, அப்புறம் டாட்டாவில் வந்து டிகோரு. ஸோ அந்த கார்ஸ்லாம் இங்கே வந்துருச்சு ப்ரோ. ஸோ இவ்வளோ தான் இப்போதைக்கு. அதில் வந்து கீ ஹைடர்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் கீழே பாருங்களேன், இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பார்த்தேன் 11 கார் மாருதி போயிட்டு இருக்கு. மொத்தம் விற்கிற காரெல்லாம் 11 காரை நான் மட்டும் தான் விற்பேன். மீதி இருக்கிற 14 காரை நீங்கள் எல்லாம் அடிச்சு எடுத்துக்கங்கடா அப்படின்னு கொடுத்துட்டாரு மற்ற ஆளுங்கிட்ட. பாரி வள்ளல். ஆமாம், அதாவது 25 கார் அப்படின்னு நம்பர்ஸ் வச்சா
அதில் 11 கார் மாருதி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாம், இப்போ 100க்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா 44 கார் மாருதி மட்டும் தான் விற்கிறான். 100க்கு 44 கார் மாருதி மட்டும். 100க்குன்னு பார்க்கும்போது தான் ரொம்ப பயங்கரமாக இருக்குது, வயலண்ட்டாக இருக்குது. ஆமாம், ஒத்த ஆள் 44% ஷேர். ஆனால் இது கம்மி ப்ரோ. இவன் ஒத்த ஆள் 55% ஷேர் 60% ஷேர் கிட்ட நெருக்கி இருந்தவன் இப்போ குறைஞ்சிருக்கான். ஸோ இவங்க அதனால தான் இது எதில் குறைஞ்சாங்கன்னா அந்த டின் கேன் இமேஜ் நிறைய அவங்க மேலே. அவன் அது 2 கம்பெனி இருக்குங்க இந்தியாவில், அவங்க ஃபேன்ஸ் பாய்ஸ் எல்லாம் போய் அடித்தாங்க, டாடா மஹிந்திரா அடித்தாங்க கூட வந்து. சரி அவன் அடி வாங்குறானா நல்லான்னு சேர்த்துட்டு மற்றவங்களும் சேர்ந்து அடித்தாங்க, வியூஸ் கிடைக்குதுன்னு அடித்து முடிச்சாச்சு. அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த இதை கற்றுக்கிட்டு. சில ஃபோன் மேக்கிங் ஷாப் தானே, ஏதாவது ஒரு பிராண்டை போட்டு நிஜமாவே வேலிடான ரீசனுக்கு அடித்தோன்னா வளர்ந்துருவான். ஆமாம், இப்போ இவனை அடிச்சு தான். ஆனால் அடித்தது நல்லது ஒரு விஷயத்தில். அதனால தான் இப்போ சேஃப்டிங்கிற ஒன்று மாருதியில் இருக்குது. அத்தனை பேர் அடித்தனால தான் அவன் திருந்திருக்கான். அது திருந்தினது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன ஆகிடுது, நம்பர்ஸும் க்ரோ ஆகும், இனிமேல் ரிலையபிலிட்டி அதிகமாகும். ஆல்ரெடி அவன் இனிமேல் அவனை தடுக்கிறது கஷ்டம். கரெக்டு. சர்வீஸில் நல்லா பண்ணுறான்ட்டாங்க. ஓவரால் நம்ம ஓவராலாக தான் பேசுகிறோம், நெகட்டிவ்ஸ் இருக்குது எல்லாத்துலேயுமே. ஓவராலாக நல்லா பண்ணுறான் மெஜாரிட்டி. இல்லை நெகட்டிவ் பிக்சலில் இதான் உங்களுக்கு நல்லா தான் இருந்தது. நம்ம பசங்க ஒரு 4-5 பேருக்கு நல்லா இருந்தது, கூப்பன் கொடுத்தாங்க. வடக்கில் ஏதோ வாயில் இழுத்துட்டு கிடக்குது போல வடக்கில் பிக்சலுக்கு. அப்போ நான் என்ன பண்ண முடியும்? இந்தியான்னு எடுத்துக்கிட்டால் அங்கே நிறைய பேர் நெகட்டிவ் சொல்கிறாங்களே. கரெக்ட், மாறலாம். ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்போ அது இவனுக்கு வந்து இப்போ ஒரு க்ரோவாக தான் அமைஞ்சிருக்கு. ஏன்னா அதை வச்சு தான் இப்போ இவன் ஓவர் கம் பண்ணி நிறையா இதை சரி பண்ணியிருக்கான். ஆனால் இன்னமும் ஃபுல்லாக சரி பண்ணல. ஆனால் கண்டிப்பாக இவன் சரி பண்ணணும். அதுவும் சரி பண்ணிட்டான்னா இவன் இன்னமுமே க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் டாப் கார்ஸ் ப்ரோ. அப்புறம் வந்து இருக்கு, நம்ம கௌதம் ப்ரோ தான் அனுப்பிச்சிருந்தாரு, ப்ரோ நியூஸ் பார்த்தீங்களா அப்படின்ட்டு. 2 லட்சம் இன்ஜின்ஸ் வந்து நம்ம ஃபோர்ஸ் மோட்டார் வந்து இது வரைக்கும் மெர்சிடிஸுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்களாம். அது வந்து அதுக்கான ஒரு ஃபோட்டோ அப்படிங்கிற மாதிரி இதுதான் இத்தனை 2 லட்சமாவது இன்ஜின் நான் செஞ்சது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே உள்ள அந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பை சொல்கிற விதமாக ஒரு நியூஸ் வந்து ரிலீஸ் ஆகிருந்தது. ஆனால் இது வந்து பெரிய விஷயம்தான். ஏன்னா இதுக்கான லைசன்ஸ் அவங்க வாங்கி அதுக்கப்புறம் அவங்க அதை மாடிஃபை பண்ணி இதே இன்ஜினை தான் தூக்கிட்டு போய் குருகால வேறு மாதிரி வைக்கிறதும், இதே இன்ஜினை தான் அவங்க ஃபோர்ஸ் மோட்டார் அந்த பெரிய வேன் இருக்குமே அதில் வச்சது, அப்புறம் இவங்களே தான் மெர்சிடிஸுக்கு செஞ்சு கொடுத்தது, அந்த மாதிரி எல்லாமே இவங்க தான் பண்ணாங்க. ஸோ அப்படி பண்ணி வந்து இப்போ இவ்வளோ பண்ணியிருக்காங்கிறப்போ இது வந்து உண்மையிலேயே குட் பெரிய. ஆமாம், உண்மையிலேயே பெரிய விஷயம்தான் இதெல்லாம். ஸோ ஒரு ஜெர்மன் கம்பெனிக்கு ஒரு இன்ஜின் செஞ்சு கொடுக்குற அளவுக்கு நம்மளோட இதையும் இவங்க வளர்த்துருக்காங்கங்கிறது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம். குட்டு இதுதான் இவங்களுக்கு. அப்புறம் நம்ம டெஸ்லா ஹைதராபாத்தில் ஒரு இது ஓப்பன் பண்ணிட்டாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் மாடல் ஒய்யையும் லான்ச் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நியூஸு ட்விட்டரில் இவர் ஒரு இதில் வந்திருந்தது. அந்த நியூஸ் தான் இது, டெஸ்லா ஃபைனலி இன் ஹைதராபாத் அப்படின்ட்டு. எனக்கு ஆனால் இது மேலெலாம் தெரில ப்ரோ. கார் லவ்வர்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்க என்ன நேசிக்கலாம். பட் எனக்கு என்னமோ தெரில ப்ரோ. அந்த ஒரு இலான் மஸ்கை பற்றி ஏதாவது சொன்னீங்கன்னா ஒரு கிரேஸ் வருது. டெஸ்லா பற்றி சொன்னால் ஓகே 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 நல்லது தான், ஓகே நல்லா அவ்வளோதான் ப்ரோ வருது. மேபி நமக்கு லாங் ரனில் அது அடிக்கடி நம்ம ரோட்டில் பார்த்ததுக்கு அப்புறமா நமக்கு ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகி அப்போ வேணா அது மேலே ஒரு ரோடு நல்லா இருந்ததுன்னா ட்ரஸ்ட்டு ஃபஸ்ட்டு பில்ட் ஆகும் போல். ஓகே, நம்ம டாப்பிக்கை மீறி ரோடே நல்லா இல்லையா, இல்லை டெஸ்லா எடுத்துன்னு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், நடக்கிறதுக்கே வழி இல்லையா? அதுவும் கரெக்டு தான். லாஸ்ட் டைம் நம்ம வந்து டாப்பில் உள்ள 2 வீலர்ஸோட இது மாடல் வைஸ் பார்த்துருப்போம். இப்போயும் அதே தான். ஆனால் இப்போ என்னென்னா பிராண்ட் வைஸ் பார்க்க போகிறோம். டாப்பில் இருக்கிற 9 நம்பர் பிராண்டு போன வருஷம் 17,15,581 யூனிட் வந்து எல்லாரும் சேர்ந்து வித்துருக்காங்க. இப்போ மேலே 18,44,947 யூனிட் எல்லாரும் சேர்ந்து வித்துருக்கோம். இன்னும் அதிகமாக வித்துருக்கோம். ஆமாம், இன்னும் அதிகமாக வித்துருக்கோம். அதில் வந்து ஹீரோ மட்டுமே 5,17,951. ப்ரோ இவங்க 2 பேரும் சேர்ந்தா 50% மார்க்கெட் ஷேர் வந்துருது ப்ரோ. ஆமாம், ஹீரோவும் ஹோண்டாவும் சேர்ந்தானுங்கன்னா. ஆமாம், டிவிஎஸையும் சேர்த்துக்கங்க, யோசிச்சு மட்டும் பாருங்க எங்கே போகும். 75% வந்துருது. அப்படி இல்லாமல் இப்படி எடுத்து பார்ப்போம். இப்போ ஓவராலாக எல்லாமே இங்கே இருக்கா, இதில் எது இந்தியன் பிராண்டர் மட்டும் பாருங்களேன். ஹோண்டா ஒதுக்கிருங்க, ஹீரோ, டிவிஎஸ், பஜாஜ், சுசுகி ஒதுக்கிருங்க. அதான் இவங்களை ஃபர்ஸ்ட் எடுப்போம். ஹீரோ, டிவிஎஸ், பஜாஜை மட்டும் எடுத்தோன்னா 29, 30 ஒரு 28, 58% வந்துடுறானுங்க அவனுக்கு மட்டும். அப்புறம் ராயல் என்ஃபீல்டு 58 ப்ளஸ் இவன் ஒரு 63. யமஹா விட்டுருங்க, ஏத்தர் நம்ம ஒரு 1% வச்சுக்கலாம். சரி, ஓலாவும் சேர்த்து 2% வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு. சரி, 65%. 65% இந்தியன் மேனுஃபேக்சரர் மட்டும் டாமினேட் பண்ணுறாங்க. பரவாயில்ல ப்ரோ மார்க்கெட்டை.
இது வந்து பெரிய விஷயம் உண்மையிலேயே. இது ஹோண்டாவெல்லாம் வந்து நான் அந்த கணக்கில் எடுக்க மாட்டேன், அதே இந்தியன் தான் சொல்லுவேன். அது ஹீரோ ஹோண்டா ஜாயின். உலகத்தில் ஹோண்டாவை பார்த்தீங்கன்னா அவன் இந்த மாதிரி வண்டியாக பண்ணுறான். இந்தியாவில் ஹீரோ ஹோண்டா merge ஆனனால தான் அந்த டிசைனு இந்த மாதிரி ஒர்க்கு அவனும் பண்ணிகிட்டு இருக்கான். வேற வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தா எப்படி இருக்குது, ஹோண்டா சிபிஆர் சீரிஸ் தான் இருக்கும் எங்கே பார்த்தா. ஹோண்டா பிக் விங் இங்கே வச்சிருக்காங்கல்ல ப்ரோ, அதுவே நமக்கு வந்து ஸ்டார்டிங் சூப்பர் பைக்கு தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கிட்டலாம் போயிட்டோம்னா அது வேற மாதிரி இருக்குது ஹோண்டாங்கிற. ப்ரோ 250cc அங்கெல்லாம் வந்து என்ன சைக்கிள் எடுத்துன்னு வந்திருக்கேன்ருவாங்க ப்ரோ. சரியா, அங்கெல்லாம் வந்து 400, 500, 600, 750, 1000 இப்படி தான் போவானுங்க. அப்போ என்ன ஆகும், அப்ராடில் ஹோண்டானா ஹோண்டா இமேஜ் அப்படி தான் பார்க்க முடியும். அப்போது இந்தியாவுக்காக இந்தியன்ஸ்க்கான வண்டி செய்ய காரணமே ஹீரோவோட கொலாபரேட் பண்ணது தான். அதனால் அதே மாதிரி தான் சுசுகி வந்து டிவிஎஸோட பஞ்சர் ஓட்டிட்டு சுற்றினால தான் இந்த வண்டி வருது. மாருதியோட சேர்ந்து இப்போ சுசுகி ஓட்டுறதுனால தான் அதுவும் ஓடிக்கிட்டு இருக்கு. இல்லைனா இவங்களாம் என்ன சுசுகி ஆயபோசா பண்ணிட்டு இருந்தவனை கொண்டு வந்து இல்லாட்டி அது என்னது இன்னொன்று ஒன்று இருக்குமே இங்கே. இல்லை இங்கே அதை விடுங்க, இன்னொன்று அவங்களுக்கு ஒன்று இருக்குமே, ஹண்டரா இல்லை இன்ட்ரூடர் அவங்க ஊர்ல உள்ளது 1200 சிசி அங்க இங்க ஆமா இங்க வந்து 150 சிசில விட்டானுங்க அதே வண்டி. ஆனா அது ஃபிளாப், அந்த மாடல் ஃபெயிலியர் மாடல், அவங்களுக்கு இப்ப இது இல்லவே இல்ல ப்ரோ. அது எப்படி ப்ரோ பின்ன ஜோக்கா இல்ல உண்மையிலே ப்ரோ. ஜிக்ஸர் இன்ஜின் கூட அதுல போட்டுருந்தா பரவாயில்ல ப்ரோ, நான் மனசாரி இருக்கும் ப்ரோ. அது வேற எதையோ போட்டு என்னதே போட்டு அதே இன்ஜின் தான், அது ஜிக்ஸர் இன்ஜின் தானா? கிட்டத்தட்ட அதே இன்ஜின் தான் ப்ரோ. ஆனா அது வண்டி ஒரு மாதிரி ஜோக்கா இருக்கும். அது முன்னாடி இந்த இப்படியே டூம் வச்ச மாதிரி ஒதுங்கிட்டு வரும், நம்ம காலை அப்படியே ஏதோ க்ரூசர் பைக் மாதிரி ஆடெல்லாம் போட்டிருப்பாங்க, நீங்க செக் பண்ணி பாருங்க. ஆனா நிஜமாவே அந்த மாதிரி பைக்ஸ்ல வந்து 2 பேர் தான் டாப்ல இருந்தாங்க. அதில் ஒருத்தன் காணாமே போயிட்டான், இன்னொருத்தன் மட்டும் தான் இன்னொரு ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கான். அவன் பேர் ஒருத்தன் பேர் அவெஞ்சர்ஸ், இன்னொருத்தன் வந்து அவெஞ்சர் நல்லா இருக்கு ப்ரோ. அவெஞ்சர் 220, அவெஞ்சர் 180, 150 அந்த மாடல்லாம் நல்லா இருக்கு. 220ல வந்து ஆயில் கூல்டு வர. ஆனா என்ன ஒரு பிரச்சனை, ஹைட்டானவங்களுக்கு செட் ஆகாது அந்த. அப்புறம் இன்னொரு வண்டி என்னன்னா என்டைசர், அது காணாம போயிடுச்சு. பீமாலெல்லாம் பார்த்தீங்கன்னா அதான் விக்ரம் உட்காந்து அங்கிட்டு இங்கிட்டு ட்ருன்னு ஓடிட்டு இருப்பாரு. ஆமாம், அந்த வண்டி இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட காணும் தானே இப்போ. ஆமாம், நிறைய வண்டிஸ் இல்லை, ஆனால் இன்னமும் நினச்சி ஓடுற வண்டி ராயல் என்ஃபீல்டா, நம்ம ஊர் வண்டி. ஓ அது வேற டைலாகா, சாரிங்க மாற்றி சொல்லிட்டேன். நம்ம ஊர் வண்டி வந்து எக்ஸல் மாற்றி வந்துருச்சு. ஆமாம், அதுவும் இன்னும் வருது. டிவிஎஸ் 50 காலத்துலேருந்து இப்போ எக்ஸல் ஹெவி டியூட்டியாக உருமாறி நிற்கிற வரைக்கும். ஆமாம், உருமாண்டி தான் அது. எக்ஸல்ன்றது நல்லா இருக்கு ப்ரோ. நிஜமா நான் எங்கள் வீட்டில் வந்து ஸ்கூட்டி செஸ்ட் வாங்கினாங்க. நான் சொல்லிகிட்டே இருந்தேன், லுக்கெல்லாம் பார்க்காதம்மா, நமக்கு வந்து ஈஸி டு மெயின்டைன், இது இப்படி தான் பார்க்கணும்னு சொன்னேன். ஆனால் என்ன பண்ணுறது, லேடிஸ்லாம் சொல்லவே வேணாம், லுக்கு தான் ஃபஸ்ட்டு. அதனால் ஜஸ்ட் வாங்கிட்டாங்க. ஆனால் உண்மையாகவே ப்ரைஸு எல்லா பாயிண்ட்டாக வச்சு பார்க்கும்போது எனக்கு XL100 மேக்ஸ் மோர் சென்ஸ்ன்னு தோணுச்சு. உண்மைதான். ஏன்னா அதான் சொன்னேன் ப்ரோ, 4 வருஷம் முன்னாடி நான் அப்பாவுக்கு வாங்குறப்போ 75,000 டாப் வேரியன்ட் எல்லா அந்த குரோம் ஃபினிஷ் எல்லாத்தையும் மாட்டியாச்சு. என்ன இருக்கு நீ மாட்டு, எனக்கு இந்த வண்டி ஆனால் கொடுக்கணும். சூப்பராக இருக்கும், செல்ஃபி எல்லாம் பிரச்சனை ப்ரோ. பழைய எக்ஸல் இன்னும் எங்கள் வீட்டில் நிற்கிது. ஆனால் அந்த பழைய எக்ஸலோட ஃபீல் எனக்கு இந்த புதிய எக்ஸல்ல இல்லை. ஆமாம், ஏன்னு பார்த்தா இது பவரும் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் ப்ரோ. இது அது 2 ஸ்ட்ரோக் இன்ஜினு, இது கதறுது. அந்த 30-40 தாண்டினா இந்த வண்டி அப்படியே கதறுது. ஆனால் பழைய வண்டி வந்து நான் 60 தொடுற 50-55க்கு மேலே போட்டு இழுத்துருக்கேன், அது இழுக்கும். ஆனால் அது இவ்வளோ கதறாது. இந்த வண்டி வந்து ஒரு அந்த இது இல்லை. அப்பாக்குமே அந்த பழைய வண்டி ஓட்டிட்டு இந்த வண்டி ஓட்டுறப்போ எனக்கு பழைய வண்டி தான் பிடிச்சிருக்குன்றாங்க இன்னுமே. அப்போ பழைய வண்டி வீட்டில் நிற்கிது. பழசு வந்து இப்போ எங்கள் வீட்டில் இங்கே நிற்கிறது வந்து 2003 சரியா, 2 ஸ்ட்ரோக் தான். அந்த எக்ஸல் தான் நிற்கிது 2003. அது ஓட்டும் போது வந்து எனக்கு தெரியுது அது வேறு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போது என் கேள்வி என்னென்னா, இந்த 100cc வந்து ஆக்சுவலாக 65-70லாம் ஈஸியாக போகணும். ஆனால் போகல, எனக்கு தெரிஞ்சு போகல. முக்குது பயங்கரமாக முக்குது. அப்போ உங்களை சர்வீஸ் ஒழுங்காக பண்ண சொல்லுங்கள். சர்வீஸ் ஒழுங்காக பண்ணணும்னு சொல்கிறதுக்கு இந்த இடத்துல எந்த பைக் கம்பெனிக்கும் நான் ஹோண்டாவை தவிர சொல்ல முடியாது, எவனையுமே நான் சொல்ல முடியாது. டிவிஎஸ்ல என்ன பண்ணாங்க தெரியுமா, நிறைய ஜோக் இருக்குது. நம்ம இவர் சுரேஷ் ப்ரோ ஒரு தடவை சொன்னார், அவரே செம ஜோக்கு. டெஃப்லான் கோட்டிங் போடுறேன், அது போடுறேன், இது போடுறேன், பில்லு மட்டும் போட்டாங்களா, வாட்டர் வாஷ் பண்ண எல்லாமேன்னு. இவர் ஏதோ நோட் பண்ணி வச்சிருந்தாரா சீட்டு கீழே, அந்த அழுக்கலாம் அப்படியே இருந்துதான். ஏன்னா இதே கூத்து என் மச்சானுக்கு நடந்திருக்கு. மச்சான் வந்து அப்பாச்சி 200V அந்த மாடலு, அதுக்கும் இதே கூத்து தான் சொன்னாங்க. என்ன சொன்னாலும் கடைசி வரைக்கும் அது இப்போ நடக்காம தான் வெளியே வரும், ஆனால் பில்லு மட்டும் காசு வரும். ராயல் என்ஃபீல்டுக்கு நானே அனுபவிச்சிருக்கேன் பல தடவை, நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க, சொல்ல வேண்டாம். எனக்குலாம் பிரச்சனையே இல்லை, ராயல் என்ஃபீல்டு சூப்பராக இருந்தது. ஏன்னா நான் எடுத்துன்னு போனோன்னு உன் வண்டி சர்வீஸே பண்ண மாட்டேன்டா, அப்புறம் என்ன பிரச்சனை. பஜாஜி என் தம்பி வச்சுருக்கான், அதுவும் அதே கலத்தை தான், கட்டணம் தெரிஞ்சு இதான காரமாக ஒன்றும் இல்லை. என் ஃப்ரெண்டுங்க எல்லாம் இருக்கலே பெஸ்ட் இந்த லிஸ்ட்டில் ஓலா தான் ப்ரோ. மொத்தத்துக்கு போயிடும், எடுத்துகிட்டு போகிறதான சர்வீஸ் சென்டருக்கு அடுத்தது கண்டுபிடிக்க. எடுத்துகிட்டு எங்கே வருது பாருங்களேன், ஓலாவோட ஷேர் தான் டிக்ளைன் ஆகிட்டே இருக்குது. என்னைக்கு அது இன்க்ரீஸ் ஆச்சு டிக்ளைன் ஆகிறதுக்கு? நம்ம இந்த இருக்கிறதே 1.11 ஷேர் தான் வச்சுருந்தேன் நான் போன தடவை. இப்போ அதுவும் 0.82% ஷேருக்கு போயிடுச்சு போல்.
ப்ரோ ஏத்தர் இன்க்ரீஸ் ஆயிருக்கான் 0.8ல இருந்து 1.53 இன்க்ரீஸ் ஆயிருக்கான். இல்லை ப்ரோ அதான் ப்ரோ சீரியஸ்னஸ் வேணும். டிவிஎஸ் ஒரு பக்கம் என்னடா நான் ஐக்யூப் அது இதுன்னு சொல்லிட்டு அவன் ஒன்று பண்ணுறான். ஸோ எல்லாருமே ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. இந்த லூஸு ஓலா மட்டும் என்ன பண்ணுது, காஸ்ட் கம்மியாக தரேன்னு மட்டும் உருட்டிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கு. டிவிஎஸ்ல வந்து ஏகப்பட்ட ஸ்பெக்கத்துக்கு போட்டு அந்த RTX 300 நம்ம பார்த்தோன்னு 1.99 lakhs ஐயோ பைக் இவ்வளோ ஸ்பெக்கா, இந்த ஸ்பெக்கு பைக்கு அப்படின்னு ஒரு நமக்கு கூட ஆர்வம் இருந்துச்சு பார்த்தோன்னே. அது எவ்வளோ ப்ரோ வருது இப்போ ஆண்ட்ராய்டு என்ன ப்ரோ 1.99 அதுலேருந்து ஒரு 15,000 கூட வச்சு டாப் வேரியன்ட் நினைக்கிறேன். அதுலேருந்து எக்ஸ்ட்ரா மட்டும் ஒரு 12,000 போட்டுருங்க. 2.25 ரேஞ்சில் நம்ம இடத்த பொறுத்து நம்ம போடுற அக்சசரிஸை பொறுத்து நம்ம கண்டிப்பாக எடுத்துடலாம். ஏன்னா 5 வருஷம் இன்சூரன்ஸு வந்துடுது இப்போல்லாம். 3 வருஷம் ஃபுல் இன்சூரன்ஸு, 5 வருஷம் தேர்ட் பார்ட்டி கவர் பண்ணிடுறாங்க. இப்போ காருக்கு தான் 3 வருஷம் தேர்ட் பார்ட்டி, 1 வருஷம் பம்பர் டு பம்பர், இதுக்கு 5 வருஷம். ஸோ அப்படி இப்படி பார்த்தா நமக்கு வந்துடும் ப்ரோ. அப்போ ஒரு 2.3 2.35 2.3 முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஆனால் அதான் எனக்கு ஓப்பனாக சொல்கிறேன் ப்ரோ, ஏன்னே தெரில, வயசாகுதான் என்னன்னு தெரில, வண்டி இன்ட்ரெஸ்ட்லாம் படுத்துருச்சு. இப்போ யாராவது வந்து என்கிட்ட RX 135 இருக்குன்னு சொன்னாங்கன்னா ஓ சூப்பர்ப்பா அப்படின்னுவேன். ஒன்று அவங்க சொல்லுவாங்க அண்ணன் ஆனால் FC ரொம்பட்டுக்குள்ளே ஓட்ட என்ன FC அவ்வளோதான், இவ்வளோ தான் ப்ரோ மைண்ட் இப்போ ஒர்க் ஆகுது. சரி ரொம்ப தூரம் போனேன் அப்படின்னு நான் போவேன் அப்படின்னு கேட்பாங்க. நான் ரீசெண்டாக நான் ஃபோன் வாங்குறது கூட ஃபேமிலியோட போனேன். அப்போ எங்கள் அப்பாவோட புல்லட் எடுத்துகிட்டு போனேன், அவ்வளோதான் ப்ரோ. ஆனால் அடுத்த தடவை ஃபோன் வாங்க நான் போனேன், சைக்கிளில் போனேன். பெரம்பூருக்கு போனேன் 17 Pro Max வாங்க, சைக்கிளில் போனேன். அவ்வளோதான். எனக்கு அது ஏன்னு தெரில, நான் மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் வண்டி வாங்குறதுங்கிறது ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயம் ப்ரோ. அது நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஓட்ட மாட்டேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் நான் வந்து ஒரு 1,00,000 ரூபாய்க்கு 1,00,000 ரூபா தானேப்பா அப்படின்னு யாராவது சொன்னால் கூட வாங்கி சும்மா நிறுத்துறதுக்கு நான் ஏன் வாங்கணும் அப்படி தான் இருக்குது. அதனால் நான் அவ்வளோதான் டன். எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வண்டி அப்படின்னா ஒய்ஃப் வாங்கியிருக்க ஸ்கூட்டி ஓகேயா, அப்புறம் எங்கள் அப்பா அது வந்து அப்பப்போ கிக்கர் அடித்து அதை ஆன் பண்ணுப்பா அப்படின்னு வர. அதனால் அந்த புல்லட் கிளாசிக்கு அதோட முடிஞ்சது அவ்வளோதான். இதுக்கு மேலே வண்டினா தண்டர்பேர்டு செட் ஆகிடும் அவ்வளோதான். உங்களுக்கு அது RX அந்த இது இருக்குது ப்ரோ, நம்மகிட்ட மேக்ஸனடார் இருக்குது. ஸோ இங்கே குரோம்பேட்குள்ளே சுற்றுறதுக்கு அதை எடுத்துக்கிறேன். இத்தனைக்கும் அதுவும் FC சர்டிஃபிகேட்டுக்கெலாம் விட்டாச்சு. இருந்தாலும் குரோம்பேட்குள்ளே தான் சுற்ற போகிறேன். வெளியில் எங்கே போனாலும் நான் போகிறதா இருந்தால் அது வந்து சைக்கிள் தான். அது அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. எனக்கு தெரியல. எனக்கும் அந்த ராயல் என்ஃபீல்டில் தண்டர்பேர்ட் நான் வச்சிருக்க மாடலே எனக்கு வந்து மைண்டு வந்து என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சுன்னு சொன்னேன். இந்த ஃபோன் எப்படி என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சோ அது மாதிரி என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. எங்கே போனாலும் அந்த வண்டி தான். ஆனால் இப்போதைக்கு சும்மா பார்த்துட்டு இருந்தேன். உங்கள்கிட்ட சொன்னேன் ஒரு இருக்கிறதுலே கம்மி விலைக்கு ஏதாவது ஒரு பைக்கு பார்த்தா என்ன பார்க்கலாம். சும்மா ஒரு எனக்கு என்ன தெரியுமா ப்ரோ தோணுது, ரஃப்யூஸ்க்கு அப்படின்னா இன்னைக்கு டேட்டுக்கு 2 வண்டி மைண்டில் ஃபிக்ஸ் ஆகுது ப்ரோ. கண்டிப்பாக ஹோண்டாலையும் ஷைன் நல்லா இருக்குது. எங்கள் அப்பா அந்த ஊரில் என்ன பண்ணாங்கன்னா எமர்ஜென்சி ஷைன் போட்டாங்க. நீங்களாவது 160ங்கிறீங்க, 110 125லயே ஒரு மாடல் வந்துச்சு அதெல்லாம் இருக்கு. அதுவே போதும். மோர் தென் எனஃப். SP 125 நினைக்கிறேன். அதுவே அதிகம் ப்ரோ. சரியா, அடுத்து என்னால மைண்ட்ல வருதுன்னு சொல்றேன், ஸ்ப்ளெண்டர் ஆல்வேஸ் அது வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஆமா, அது வந்து ஈஸி டு யூஸ் வண்டி. அடுத்து ஈவன் டிவிஎஸ்ல ஸ்போர்ட் நல்ல வேல்யூ ஃபார் மணி. சரியா, அப்போ என்ன ஆயிடுது, ஹீரோல ஸ்ப்ளெண்டர், டிவிஎஸ்ல ஸ்போர்ட், ஹோண்டால ஷைன், முடிஞ்சிச்சு ப்ரோ. பஜாஜில் தான் என்ன பிரச்சனை, முன்னெல்லாம் நல்லா இருந்தது ப்ரோ. இப்போ என்னால் பிளாட்டினாவை கூட சஜஸ்ட் பண்ண முடியல. ஆனால் அது இப்போ 110cc ஓகேங்கிற மாதிரி தான் இருக்குது. முன்ன பிளாட்டினாவுக்கு ஆடு எனக்கு இன்னும் மைண்டில் இருக்குது. நான் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது பிளாட்டினா ஆடு 90 kmpl அப்படின்னு போட்டு 98 மைலேஜ் வந்து 80 கிட்ட வருங்கிற மாதிரி ஏதோ 98 ப்ரோ. எனக்கு நியூஸ் பேப்பர் ஃப்ரண்ட் பேஜ் பஜாஜ் பிளாட்டினா. இப்போ நம்ம மைலேஜை பற்றி எதுவுமே சொல்ல முடியாதுங்க, ஏன்னா அது நடக்காது. பெட்ரோல் மாறி போச்சு. ஒரு பெட்ரோல் இது பெட்ரோல் கணக்குலையும் இல்லை. ஆனாலும் வந்து எனக்கு அதுதான் கடைசியில் இப்படி தான் தோணிடுச்சு. இப்போது போக போக எனக்கு என்ன தோணுதுன்னா ப்ரோ, மக்களுக்கு வந்து நல்ல சஸ்பென்ஷன் இருக்கிற மாதிரி, நல்ல பேட்டரி இருக்கிற மாதிரியான சைக்கிள்ஸ், ஹைப்ரிட் சைக்கிள்ஸ் கொடுக்க ஆரம்பிங்க. இப்போ நிறைய பிராண்ட்ஸ் வந்து பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நிறைய ஆட்ஸ் நான் பார்க்குறேன். இவங்க கிட்ட எனக்கு ரிக்வஸ்ட் இருக்கு ப்ரோ. எவ்வளோ மாஸ் இன்ஜினியரிங் வச்சிருக்காங்க. டிவிஎஸ் வேணாலும் BMW, BMW மெர்சிடிஸ் கிட்டலாம் சைக்கிள் இருக்கு. அப்ராட்லாம் சைக்கிள் வைக்கிறாங்க. டாடா கிட்ட ஒரு சைக்கிள் பிராண்ட் இருக்கு. அது என்ன ஃபயர்பாக்ஸா? இல்லை டாடா கிட்ட ஒரு சைக்கிள் பிராண்ட் இருக்குது. கொஞ்ச நாள் முன்னாடி நான் சைக்கிள் வாங்கலாம்ப்போ தேடிட்டு இருந்தேன். அப்போ டாட்டாட்ட ஒரு சைக்கிள் பிராண்ட் பார்த்தேன், டாட்டாவோட சைக்கிள் பிராண்டுன்ட்டு. அதில் வந்து பேட்டரி எல்லாம் வச்சு சார்ஜ் போடுற மாதிரி கொடுக்குறாங்க. இந்த இதான் ஸ்ட்ரைடர் இந்த இதுதான் ப்ரோ. ஃபயர்பாக்ஸ் எந்த ஊர் ஓடுது? சின்ன பிள்ளைன்னு பார்த்துருக்கேன், எந்த ஊர் தெரியலையா. சைக்கிளு ஆர்ஜின் எங்கே இருக்கு? இந்தியா தானே. ஓ மறந்தே போச்சு ப்ரோ. நிறையா யாருன்னு பார்த்தீங்களா? ஹரியானா. இட் வாஸ் அக்வைர்ட் இன் 2015 பை ஹீரோ சைக்கிள்ஸ். ஹீரோ தான். குர்கிராமில் இருக்குங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹரியானாவில். ஆனால் அது ஓன்டு பை ஹீரோ. இப்போ
நிறைய பார்த்தேன் நான். சேஸ் டாட் நான் வாங்கும்போது கூட அது என்னன்னு பார்த்தேன். சேஸ் டாட்டே பிஎஸ்ஏ சுற்றி வருது. யாருன்னு பார்த்தா 3 பேர் தாங்க, போட்டியே 3 பேருக்கு தான் அப்படின்ற மாதிரி. எங்கே போனாலும் ஹீரோ, ஹெர்குலிஸு, அப்புறம் பிஎஸ்ஏ. ஹீரோ, ஹெர்குலிஸ், பிஎஸ்ஏ. அதுக்குள்ள தான் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க. வேற ஏதாவது ஒரு பிராண்ட் வருது, பார்த்தா அதை இவங்க யாராவது ஒருத்தர் வாங்கியிருக்காங்க, அக்வயர் பண்ணிடுறாங்க. இன்கேஸ் புதுசு ஏதாவது டெக்னாலஜி நான் இது கொண்டு வரணும் வந்து அந்த பிராண்ட் அக்வயர் பண்ணி இவங்க இதில் யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ இப்போ இவங்க இப்போ பூஸ்ட் ஆகிடும், அந்த புது பிராண்டும் பூஸ்ட் ஆகிடும். நான் என்ன கேட்குறேன், சைக்கிளில் நிஜமா ப்ரோ நல்ல பேட்டரி, கொஞ்சம் ட்ரஸ்ட் ஒர்த்தியான பேட்டரி, 5 வருஷமாவது லைஃப் வர மாதிரி. அதுதான் ப்ரோ சொல்ல முடியும். அதுதான் 5 வருஷமா லைஃப் வர மாதிரி. நான் என்ன கேட்குறேன், ஹெல்த் டிப்ளீட் ஆக தான் செய்யும், ரேஞ்சு டிப்ளீட் ஆக தான் செய்யும், சரியா? ஆனால் 5 வருஷம் பேட்டரி உழைக்கும், அந்த ப்ராமிஸ் பண்ணுற மாதிரி ஒரு பேட்டரியும் அசிஸ்டிவ் பெடல் டெக்னாலஜி நல்லா பெட்டராக பண்ணால் ஏஜ்டு பீப்புள்ஸ் எல்லாரும் அதுலேயே இங்கேருந்து மார்க்கெட்டில் போய் காய்கறி வாங்குறதெல்லாம் அதிலே வாங்கிட்டு வருவாங்க. கூடையை மாட்டிட்டு போயிட வேண்டியது. ஆமாம் ப்ரோ. அது ஏன்னா இங்கே முறுக்குவீங்க ப்ரோ, ப்ளஸ் கீழே பெடல் பண்ணுறீங்கல்ல, நீங்கள் மைல்டாக கால் வச்சா போதும், மோட்டரோட சேர்ந்து அசிஸ்டடாக ஒர்க் ஆகும். ஸோ நம்ம பெடல் பண்ணி புஷ் பண்ணணும்ல, நம்ம சப்போர்ட்டிங் பெடலில் பண்ணுவோம், அவ்வளோதான். பேருக்கு கால் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கும். அப்போ வயசானவங்களுக்கு கால் மூவ் ஆன மாதிரி இருக்கும், அவங்க ப்ரெஷர் போட வேணாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா லோக்கலில் கம்ப்யூட்டருக்கு எல்லாரும் அது யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. லோக்கல் கம்ப்யூட்டுக்கு இப்போ எல்லாரும் என்ன யூஸ் பண்ணுறாங்க, ஓலாவை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓலாவையும் ஐயோத்தரையும். நான் என்ன சொல்கிறேன், லோக்கல் கம்ப்யூட்டுக்கு இதை பண்ணிட்டு இதில் என்ன பண்ணலாம், சைக்கிளோட டிசைன்லேயே சைடு பாக்ஸ்லாம் வைக்கிற மாதிரி அழகாக பண்ணிங்கன்னா காய்கறி வாங்கி பால் சைக்கிளில் நம்ம டபுள் சைடு போடுங்கன்ற ப்ரோ. நான் பாக்ஸை டபுள் சைடு போடுங்க, கிரேசியா இருக்கும். அக்சஸரீஸா யூஸ் பண்ணிக்கலாம். வேணா யாருக்கு வேணுமோ அவங்க வாங்கி மாட்டிக்கலாம், வேணாதவங்க நார்மல் சைக்கிளை வச்சுக்கலாம். ஆமாம், இல்லை ப்ரோ யோசிச்சு பாருங்க ப்ரோ. இப்போ டபுள் சைடு மாட்டுறேன், வீட்டுக்கு வந்தவொடனே என்ன பண்ணுறேன், அந்த ஹூக்கை ரிலீஸ் பண்ணிட்டு இப்படி எடுத்தோன்னா பாக்ஸ் வந்துடும்னா யோசிங்களேன். அது இந்த ஹிமாலயனில் ஒரு அக்சஸரீஸ் இருக்கும். எப்படின்னா சைடு வந்து அந்த சேடல் பேக் இருக்குல்ல, அது வந்து மெட்டலில் வச்சுருப்பாங்க. நம்மளே எடுத்துக்கிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி டைட் பண்ணால் மட்டும் போதும். பின்னாடி பாக்ஸ் வச்சுட்டு நம்ம லக்கேஜ் எல்லாம் அதில் உள்ள தூக்கி போட்டுட்டு ரைடு போகிறப்போ போகலாம். நான் வந்து பழைய சேடல் பேக் அந்த ஒரு ஃபோட்டோ காட்டினேன். அதில் அது மெட்டல் இல்லாமல் நார்மல் சேடல் பேக் வச்சு யூஸ் பண்ணப்போ அப்கிரேட் பண்ணலான்னு பார்க்குறப்போ அந்த மெட்டல் போய் இதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன். ஏன் ராயல் என்ஃபீல்டுக்கு கஸ்டமைஸ் பண்ணி மாட்டுறதுக்கு பீக்கில் இருந்த டைம். இல்லை எனக்கு இப்போ இதுதான் தோணுது. இப்போ யோசிச்சு பாருங்களேன், அப்போ இதுனா நீங்களே என்ன பண்ணுவீங்க தெரியுமா, நம்மளாலே இப்போ எங்கே இருக்காருன்னா குன்றத்தூர் போகிற வழியில் இருக்காரு. இவர் டப்புன்னு வந்துட்டு ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி வந்தாருன்னா எல்லா கடையும் உண்டு. வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டர் 1.25 கிலோமீட்டர் வந்தாருன்னா ஒரு கடை இருக்கும். இந்த சைக்கிள் எடுத்து போட்டு வந்துடுவார். வண்டி எடுக்க வேணாம், கார் எடுக்க வேணாம், எதுவும் எடுக்க வேணாம், நடந்தே வந்துடுவாருன்னு வச்சுக்கோங்க. ஆனால் சைக்கிள் இருந்துன்னா ஜாலியாச்சு. அங்கே வந்துட்டு அடுத்து திடீர்னு எதோ கேட்குறாங்கன்னா அங்கேருந்து 1 கிலோமீட்டர் போனாலும் அடுத்துட்டு போயிடலாம். இது என்ன இதுனா யாருக்கும் களைப்பையும் கொடுக்காது, வயசானவங்களுக்குலாம் கூட. ஆனால் புல்லட் என்ன தான் நல்லா இருந்தாலும் 500 மீட்டருக்கு போகிறதுக்கு புல்லட் எடுக்கிறங்கிறப்போ 1 கிலோமீட்டர் போகிற புல்லட் எடுக்கிறப்போ அது புல்லட் ஓட்டுற ஃபீல் இல்லை. அது கண்டிப்பாக இருக்காது. அது இருக்காது. அதுக்குள்ளே வீட்டுக்கே வந்துடுவோம், நம்ம ஹீட்டே ஆகாது அது. ஆமாம், அதனால் இந்த சைக்கிள் அப்படியே வந்து நிற்குங்க. இந்த சைக்கிள் கொஞ்சம் உதவி பண்ணுங்கள், நல்ல பிராண்டெல்லாம் வந்து கொஞ்சம் முன்வாங்க. ஏன்னா இந்த சைக்கிளில் எலக்ட்ரிக் சைக்கிள் நான் ஹீரோவில் நிறையா பார்த்துருக்கேன். கொஞ்சம் இந்த டிவிஎஸ்ஸு நீங்களாம் ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஓப்பனாக இருக்குது. ஒருவேளை ஆல்ரெடி இருக்குது, எங்களுக்கு தெரியலனா கூட நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் தெரிஞ்சு டிவிஎஸ்ல எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் எதுவும் இல்லை ப்ரோ. ஹீரோவில் இருக்கும் ப்ரோ, ஹீரோ மாஸ் ப்ரோ. ஹீரோவில் சைக்கிள்ஸ்லாம் கண்டிப்பாக. ஏன்னா ஹீரோவில் ஃபர்ஸ்ட் ஞாபகம் இருக்குல்ல, 25 கிலோமீட்டர் கூட ஸ்பீடு போகாது, அந்த கிரீன் போர்டு மட்டும் இருக்கும். ரிஜிஸ்டரே பண்ண வேணாம். இந்த பால் டெலிவரி, பேப்பர் டெலிவரிலாம் தான். பேட்டரி வந்து இப்போ இருக்கிற மாதிரி சாலிஸ் இந்த பேட்டரிலாம் வச்சிருக்க மாட்டாங்க. அந்த பேட்டரி வந்து டிப்ளீட் சீக்கிரம் ஆகிடும், அதோட லைஃப் கம்மி. அதோட பைக்கு ரொம்ப சீப்பாக கொடுத்துருப்பாங்க. 40,000 அவ்வளோ கூட கிடையாது. நான் பார்த்தேன் 25,000க்குலாம் தரேன் ஆஃபர்லன்னு போடுவாங்க. அதெல்லாம் லாங் லைஃப் வராது. அது வந்து ஜஸ்ட் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி. நம்ம பேட்டரி த்ரோ பண்ணிட்டு வேற பேட்டரி மாற்றிக்கலாம், அந்த மாதிரி மொத்தத்துக்கு போயிடும் அந்த வண்டியெல்லாம். அது ஏன்னா அந்த வண்டி எங்கள் அண்ணன் பையனுக்கு வாங்கி கொடுத்து ஸ்கூல் போகிறதுக்கு கொடுத்து யூஸ் பண்ணிட்டு அந்த வண்டி ஒன்றரை தான் போச்சு. அதனால சொல்கிறேன் அனுபவத்தில். அந்த பேட்டரி மாற்ற முடியும்னா கூட பரவாயில்ல ப்ரோ. இப்போ இன்கேஸ் இப்போ இருக்கிற பைக் 3 வருஷம் கழிச்சு அந்த பேட்டரி மாற்ற 10,000 ஆகும்னா கூட எனக்கு தெரிஞ்சு வேல்யூன்னு தோணுது. அது தேராது ப்ரோ. அந்த வண்டி அப்படியே முடிச்சா தூக்கி போடுற மாதிரி தான் இருக்கும். நீ எங்கே கை வச்சாலும் அந்த வண்டி இதாகும். கடைசியில் முடியாம தூக்கி போடும். எனக்கு அந்த வண்டியில் வேணாம் சைக்கிள், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நல்ல ஒரு எம்டிபியாக பண்ணுங்க. நம்ம ஊருக்கு அதான் தேவை. ரெண்டுக்கு சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே போகிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஊருக்கு அதான். பாதை எம்ஐடிக்கு ஆடு போடுவாங்களா, அந்த மாதிரி நீங்கள் போடலாம் ப்ரோ. ஒரு டைம்லாம் வந்து ஹெர்குலிஸ் எம்டிபி இதுக்கெல்லாம் ஆட் வரும் ப்ரோ. ஸ்கூல் பசங்க ஓட்டுற மாதிரியும் பாறையிலலாம் டப்புன்னு சைக்கிள் இறக்குற மாதிரிலாம் வரும் ப்ரோ. இப்படி தட்டிட்டு இப்படி இறக்குவானுங்க. இப்போலாம் சைக்கிள் அடே வரல ப்ரோ டிவியில். ஆனால் அது உண்மை ப்ரோ, நீங்கள் சொல்கிறது உண்மை. பைக் ஆடே இப்போ ரொம்ப குறைஞ்சி போச்சு பாருங்களேன். பைக் ஆட்ஸே இப்போ ரொம்ப கம்மி. பைக் ஆடு என்ன வருது, நான் எங்கே வாங்க போகிறேன், எது RR 310 நான் வாங்க போகிறேன், அந்த ஆடு வந்துகிட்டு இருக்கு. கோலா பண்ணிவிடுவோம். நான் வாங்க வந்தது 100cc, எனக்கு வந்து 310cc. நான் 100cc வாங்கினா வீட்டில் சும்மா இருக்கும்னு புலம்பிக்கிட்டு இருக்கேன்.
எனக்கு 310cc ஆடு போட்டுக்கிட்டு இருக்க கொலை பண்ணிடுவோம். கிக்கரோட வண்டியை தர்றேன், நீ காட்டுறதுல கிக்கரே இல்ல. எந்த வண்டியிலும் கிக்கர் இல்லை ப்ரோ. அன்னைக்கு வந்து இவன் எடுத்துட்டு வந்திருந்தான் நம்ம ஹரி வந்து டிவிஎஸ் ரோனின், செமையா இருக்கு, ஆனா கிக்கர் இல்லை. நம்ம டாக்டர் எடுத்துட்டு வந்தானே இந்த வண்டி யமகா, கிக்கர் இல்லை. எந்த வண்டியிலும் கிக்கர் இருக்காது. இந்த யமகால ஃபர்ஸ்ட் எஃப்ஜி நம்ம இவரு காமேஷ் ப்ரோட் இருக்கு, கிக்கர் இல்லைன்னு வந்துச்சு. எஃப்ஜிஎஸ் என் ஃப்ரெண்டு வாங்கிட்டு கிக்கர் இல்லைன்னு அப்போல்லாம் எங்களுக்கு வந்து கிக்கர் இல்லாமல் எப்பட்றான்ட்டு. ஆனால் இல்லைடா இது ப்ளூ கோர் இன்ஜினா எப்போ தட்டாலும் ஸ்டார்ட் ஆயிரும். ஏன்னா அப்போ வந்து விற்கிறப்போ அப்படி தானே சொல்லி விற்றாங்க. நம்ம அப்போ என் வண்டியில் கிக்கர் இருக்குது, ராயல் என்ஃபீல்டில் 350cc கிக்கர் இருக்குது. அதில் கிக்கர் இல்லைன்னொடனே நான் நினச்சேன் அப்போ கிக்கரில் தான் அட்வான்டேஜா அப்போ என்னன்னு அப்போ தான் பார்க்க ஆரம்பித்தேன். ஆனால் அதோட டிஸ்அட்வான்டேஜ் எப்போ தெரிய ஆரம்பித்தேன், நான் பையன் சோழிங்களோட சிக்னலில் போய் நிற்கிறான், வண்டி அதாவது ஆஃப் பண்ணிட்டு தொட்டோன்னே ஆன் ஆயிரம் இருக்காங்க. தலைவர் ஆஃப் பண்ணிட்டார், நம்ம பையன் ஆஃப் பண்ணிட்டா தொடர்ந்து ஆன் ஆகல, அடிச்சு பார்க்கலாம் ஆன் ஆகல. கிக்கர் இருந்தாலும் உருட்டிட்டு போய் அடிச்சு இப்போ யாராவது தள்ளி விட்டா. ஆனால் இப்போ சோழிநல்லூர் மெயின் சிக்னலு இங்கிட்ட இருந்து போனால் ஈஸியாவில் போய் ஜாயின் ஆகிறோம். மெயின் ரோட்டில் நிற்கிது, இங்கிட்டு போனால் அடுத்த ரோடு 4 ரோடு ஜங்ஷனில் பையன் மாட்டிக்கிட்டான், உருட்டிக்கிட்டே போயிட்டு வர்றான். அப்புறம் போய் பார்த்தா ஸ்டார்டர் மோட்டார் போயிடுச்சுன்றாங்க. வண்டி வாங்கி 1 வருஷம் கூட ஆகல, ஸ்டார்டர் மோட்டார் மாற்றிட்டான். அடுத்த 3 மாதத்துல திரும்பி ஸ்டார்டர் மோட்டார் போயிடுச்சு. 4 தடவை ஸ்டார்டர் மோட்டார் மாற்றினா 1 வருஷத்தில். இதுக்கு அந்த 100 ரூபா எல் கிளாம்ப் இருக்கிற அந்த கிக்கரை கொடுத்துருந்தீங்கன்னா நான் வர மாட்டேன். அது வந்து அவன் வண்டியில் இஷ்யூ போல, ஆனால் அவனுக்கு அமைஞ்சதை பாருங்களேன் எப்படி அமைஞ்சு நிற்கிது. இல்லை ப்ரோ, அது வேலைக்கு ஆகாது ப்ரோ. எனக்கு வந்து புல்லட்டில் கிக் அடிக்கிறது எப்படி அப்படிங்கிறதே ஒரு கலை. பழைய புல்லட்டில் அப்படியே அந்த சோக்கை பிடிச்சி அமைக்கிட்டு அப்படியே ஏற ரிலீஸ் பண்ணிட்டு அந்த இது அப்படியே நடுவில் வருதா முள்ளுன்னு பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறம் ஒரு அடி தப்பாக அடிச்சிங்கன்னா கால் போயிடும், திரும்ப தூக்கி அடிக்கும் வச்சுக்க நீ அப்படின்னு. காலோட சேர்ந்து பார்டரில் சொல்லிட்டு அடிக்கிறத காட்டுவாங்களே இந்தியாவில், இந்த நெஞ்சில் போய் கால் இடிச்சுட்டு வருமே அந்த மாதிரி இந்த காலை தூக்கிட்டு அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி உங்கள் காலில் வந்து அடிக்கும் வங்குன்னு. அப்புறமா அப்படியே பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணி கியரை வந்து எப்படி இந்த சைடு ஆப்போசிட்டில் எப்படி நீங்கள் இங்கிட்டு கியர் போடுவீங்களா, இங்கிட்டு கியர். மாமா வீட்டில் ஆக்சுவலாக வந்து 1985 மாடல் அது இருக்குது ப்ரோ. இப்போ அது ஒரு நாள் ரீவிசிட் அடிப்போங்க. அது இங்கே தான் பம்மலில் தான் இருக்குது. பம்மலில் தான் இருக்கு, அப்போ நமக்கு பக்கம் தான். அது நான் இன்றைக்கி போயிட்டு ஆன் பண்ணி சும்மா எடுத்து பார்த்தேன், வந்துடும், நல்லா தான் இருந்தது. பழைய இன்ஜினில் கேஸ்டாயம் சும்மா என்ன பண்ணலாம்னா பெட்ரோலை போட்டு இந்த மாவலிபுரம் போயிட்டு வரலாம், நல்லா அது பண்ணலாம். கொஞ்சம் தூரம் ஓட்டு போட்டு போயிட்டு வரலாம். நம்மளோட பேசுகிறோமோ இன்னும் போக நேரம் கிடைக்கலிங்க, ஒரு நாள் ஆனால் கண்டிப்பாக போகிறோம். ஒரு சண்டே அன்னைக்கு ஓட்டுறதே ஒரு விதமான ஒன்றும் ப்ரோ. நான் வச்சுருந்தேன்ல எலக்ட்ரா, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா இப்போ சுசுக்கியாக இருக்கட்டும் அந்த மேக்ஸ் ஹண்ட்ரடாரு பழசுலலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் ஹெட்லைட் டூம் இருக்கா, உள்ள பல்பு இருக்கா, அந்த வாட்டு அதுலேருந்து வர பிரைட்னஸ் யார் கண்ணையுமே கூசாது ப்ரோ. உண்மை, நேராக அந்த பல்பே பார்க்க முடியும். அது வந்து வச்சாலுமே ஒரு ஆங்கிள் தான் கரெக்டாக வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, நேராக பார்த்தாலும் அதுலேருந்து பிரைட்னஸ் கம்மியாக. இத்தனைக்கும் ரோட்ல மினிமம் என்ன தெரியுமோ தெரியும், அதுக்காக அப்படி பளிச்சுன்னு தெரியாது. அது இருக்காது என்ன. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு என்ன வருத்தம்னா, என் அப்பாச்சிலையும் பல்பு தான் ப்ரோ இருந்தது நான் அப்போ வாங்கும்போது எஃப்ஐ. அதில் வந்து செமையாக இருக்கும், ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து சூப்பராக இருக்கும். அதுவும் கூட என் கண்ணை வந்து இப்படிலாம் பண்ணதே இல்லை ப்ரோ. அப்படியே பார்ப்பேன், அப்போ ஹைபீம் போடுங்க, அப்பா குறைச்சிட்டு ஹைபீம் போடுங்க, கரெக்டாக இருக்கு, ஓகேப்பா. பல்பை பார்த்து சொல்கிறேன், நான் இப்போலாம் அப்படி பண்ண முடியல ப்ரோ. இந்த நம்ம தண்டர்பேட் இருக்குல்ல ப்ரோ, அதில் அந்த ஃப்ரண்ட்டில் வந்து ப்ரொஜெக்டர் லைட்டு உண்டு. நமக்கு லோ இதுக்கு ப்ரொஜெக்டர், ஹை பீமுக்கு தான் நார்மல் லைட்டு. தண்டர்பேடை பொறுத்த வரைக்கும் ப்ரொஜெக்டர் லைட் வச்சு வந்த பைக்கில் அந்த டைமில் இதுதான் இதாக இருந்தது. அந்த ப்ரொஜெக்டர் லைட்டு ஹாலஜி இது எல்லோ லைட்டு தான். அது வந்து அழகாக ஸ்ப்ரெட் ஆகும். அது எப்படின்னா தூக்கி அடிக்காது, கரெக்டாக அந்த இடத்துல கட்டாக வர மாதிரி ஒரு இதில் கொடுத்துருப்பாங்க. நான் கூட ஆன் பண்ணி வேணா காட்டுறேன், இப்போ வேணா அந்த வீடியோ எடுத்து வேணா வச்சுக்கலாம், நம்ம அதை கூட போட்டு காட்டுவோம். அது எப்படின்னா கரெக்டாக கட்டாகும் அந்த இடத்துல போயிட்டு, எப்படின்னா இப்படி சட்டி இந்த இருக்குல்ல ப்ரோ, இதில் வெட்டி வச்ச மாதிரி இருக்கும். லைட் இங்கேருந்து அடிக்குதுன்னா லைட் இப்படி தான் இதோட நின்றோம், இதை தாண்டி இந்த லைனை தாண்டி 1 இன்ச்சு மூவ் ஆகுது, அந்த மாதிரி அழகாக போட்டிருப்பானு. ஸோ அது முன்னாடி அடிக்கவே அடிக்காது. அப்போ ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, உங்கள் வண்டியோட டூமோட பார்க்கலாம் அவங்கள. எனக்கு அப்படியே பார்க்கலாம். லைட்டை வந்து அவங்க பார்த்தாலும் கண்டு பூசாது. அண்ட் ஆல்சோ அவங்க லைட் அவங்க மேலே அடிக்கவே அடிக்காது, எனக்கு மட்டும் அடிக்கும். இந்த BAS 4 அப்போ இவனுங்க நான் கண்டிப்பாக லைட்டு எல்லாருக்கும் ஆனில் இருக்கணும்னால சரி இதெல்லாம் யோசிக்க மாட்டானா, கண்ணை விஞ்சி போகுது ஒருத்தனுக்கும், அது வெள்ளை லைட்டை போட்டு சாவடிக்கிறானுங்கன்னு. சரி நாங்கள் அதெல்லாம் யோசிக்க மாட்டோம். முடிஞ்சு போச்சு, அடுத்து BS 6 வந்துருச்சு, நம்ம ஸ்டேஜ் 2 போயிட்டு இருக்கு. நான் ஏதாவது நல்ல விஷயம் கேட்டால் மட்டும் எதுவுமே யோசிக்காதீங்கடா, நாசமாக பண்ண 4 விஷயத்தை எடுத்துச்சு அரைச்சி சாவடிங்கடா அப்படின்னு. சரி போயிட்டு இருக்கு. இதுவும் புலம்பல் வீடியோவாக முடியுது எப்பயுமே. அப்படிதான் இருக்கு நாடு. நானும் புலம்புற மாதிரி தான் இருக்கேன், நானும் புலம்ப தான் விடுது என்ன, அப்புறம் என்ன பண்ணுறது. எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான் நாடு அப்படின்னு என்னது, நாட்டு மக்கள்.
நம்மெல்லாம் அதில் ஒரு பார்ட்டு. அப்புறம் நான் அதில் செக் பண்ண என்ன தோணுது, எல்லாம் விளங்காததாக தான் இருக்குது, அப்புறம் எங்கே போகிறது. ரைட்டு, சரி, ஓகேங்க. இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவை சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, ஜாவேத். பார்க்கலாங்க. பாய்.